கணிதம் என்றாலே கதிகலங்கி போயிருந்த உதயகுமார் என்ற மாணவர் தான் இன்று மாணவர்களுக்கு கணிதத்தை அழுத்தமில்லாமல் சுவாரஸ்யமாக கற்றுத்தரும் அதிசய ஆசிரியராக மாறியுள்ளார். வைப்பர் ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் எனும் கூடுதல் வகுப்பு பள்ளியின் மூலம் கடினமான கணித பாடத்தை மாணவர்களுக்கு எளிதாக்கி கற்றுத்தருகிறார். ஒரு காலத்தில் SPM தேர்வில் மாடர்ன் மேத்ஸ் மற்றும் அட்மேத்ஸ் ஆகிய 2 பாடங்களிலும் தோல்வி கண்ட நிலையில் பின்னர் சுய முயற்சியில் தேர்ச்சி கண்டவர் தான் உதயா. பேசிக்காக நான் படிக்கிறப்ப நான் மேத்ஸ் அட்மேத்ஸ் நான் சொந்தமாக படிச்சுக்கிட்டேன். நான் சொந்தமாக படிச்சுக்கிட்டேன். ஸோ நான் படிக்கிறப்ப நிறைய புக்கெலாம் வச்சு தான் படிப்பேன் நான். ஸோ நான் நிறைய புக்கு வச்சு படிக்கிறப்ப எனக்கு ஒரு இது இருக்கும், இவ்வளோ கஷ்டப்படுறமே ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு எனக்கு ஃபியூ வீக்ஸ் நான் கம்ப்ளீட் ஆகும், சம்டைம் 1 month + ஆகும். ஏன்னா நம்ம நிறைய விஷயத்து கொஸ்டின் அதுலேருந்து கொஸ்டின்லாம் கட் பண்ணி தனியாக கம்பைல் பண்ணி இல்லை இது தனியாக முதல் செய்வோம், இது 2 செய்வோம். ஏன் அப்படி நான் செய்கிறேன்னா, நான் படிக்கும் போதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் படித்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போயே அவங்க என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நம்ம சில விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லிவிட்டு நம்ம டீச் பண்ணிவிட்டு இன்னொரு கொஸ்டின் கொடுக்குறப்ப அவங்க ஓ இவ்வளோ தானா புரியுது அப்படின்னு ஒரு ஃபீல் வருதுல்ல. ஸோ அது இன்னும் பெட்டராக்கிறதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு அப்போயே மாடல் செய்ய ஆரம்பித்தேன். நான் படிச்சுட்டு இருக்கும் போதே நான் மாடல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அது நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செய்யலை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக செஞ்சேன். ஸோ நான் அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாடல் கொடுத்தேன்னா அவங்க அதை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஸோ அவங்க ஹாப்பி, ஓகே குட், நம்ம கரெக்டான ட்ராக்ல போகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நல்லா ஸ்கோப் பண்ண முடியுது. ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்படிலாம் புக் இருந்துச்சுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக இருக்குமே, ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மாதிரி இருந்துச்சுன்னா. ஏன்னா நான் அதை எதிர்பார்த்த விஷயம். ஸோ நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை தான் இப்போ நான் புத்தகமாக வெளியிட்டிருக்கேன். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸாக இருக்கட்டும் அட்மேத்ஸாக இருக்கட்டும், எக்ஸாக்டாக அவங்க எக்ஸாமுக்கு எது தேவை, இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணணும், இதை மட்டும் செஞ்சால் போதும்ல, இதை செஞ்சால் அவங்களால கிடைக்க முடியும்னா அந்த புக் அந்த மாடியூல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அப்படி கம்பைல் பண்ண தான் நிறைய புக் நான் செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தன் வகுப்பிற்கு வரும் மாணவர்களை நண்பனாக அணுகி கதை கூறும் வகையில் கணிதத்தை போதிப்பதே தன் கற்பித்தலின் ரகசியம் என இவ்வாறு கூறுகிறார் உதயா. மேத்தமேட்டிக்ஸ் எல்லாரும் ஒரு நம்பர்ஸாக மட்டும் தான் பார்க்குறாங்க. பட் ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப முதல்ல நான் சொல்கிறது, அவங்களோட எக்ஸாம் பேப்பரில் எத்தனை கேள்வி வரும், இதோட மார்க்ஸ் எத்தனை, அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டரை அவங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். ஏன்னா ஃபியூச்சரில் சர்டன் சாப்டர்ஸ் அவங்க மறுபடியும் யூனிவர்சிட்டியில் பார்ப்பாங்க. ஸ்டாண்டர்ட் 4 ஸ்டாண்டர்ட் 5ல் அந்த சுற்றளவு பரப்பளவு படிப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம ஸ்டாண்டர்ட் 5 ஸ்டாண்டர்ட் 6 முடிச்சிட்டோம், ஏரியா பேரிமீட்டர் நம்ம படிச்சிட்டோம், இதோட போதும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. இதோட நெக்ஸ்ட் லெவல் தான் Form 1 Form 2 Form 3ல் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் Form 4 Form 5ல் அட்மேத்ஸ் படிக்கிறதுனால அட்மேத்ஸ் இதோட முடிஞ்சிருமா, அது கிடையாது. இதோட நெக்ஸ்ட் லெவல் அவங்களோட யூனிவர்சிட்டியில் இருக்கும். ஸோ ஆக மொத்தத்தில் இவங்க ஒவ்வொரு இடத்துல படிக்கிறது எல்லாமே பேசிக் தான். இந்த பேசிக் தான் கற்றுக்கிட்டு போகிறாங்க. இந்த பேசிக் ஒரு இடத்துல கரெக்டாக வரல, எனக்கு அது புரியலன்னா தான் அவங்க அடுத்த லெவல் போக 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 கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னா அவங்களோட பேசிக் கரெக்டாக வரணும். ஸோ இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம புரிய வைக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டீச்சருக்கும் அவங்களோட வே ஆஃப் டீச்சிங் இருக்குது. பட் நான் பர்சனலாக எப்பயுமே ஒரு சாப்டரை முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபார்முலாவை அவங்கள்ட்ட நான் காமிக்க மாட்டேன். காமிக்கக்கூடாதுன்னு இல்லை, அது அவங்களுக்கு ஒரு ஃபோபியாவை மாறிடுது. ஓ நம்ம இந்த ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டோம்னா அவங்க முதல்ல கேட்குற கேள்வி, சார் இந்த ஃபார்முலா எக்ஸாமுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு. ஆக்சுவலி எந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எக்ஸாமில் அந்த ஃபார்முலா இருக்குன்னு அவசியம் இல்லை, அது தேவையில்லை. ஏன்னா இவங்க ப்ராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இந்த கொஸ்டினுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும்னா அவங்களுக்கு அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ என்னோட வே நான் ஸ்டோரியாக கொண்டு போவோம். அது எந்த சாப்டராக இருக்கட்டும். ரொம்ப நான் அதிகமாக ஸ்டோரி பாய்க்கிறது அட்மேத்ஸில். அட்மேத்ஸை நான் என்றைக்குமே கஷ்டமான சப்ஜெக்டாக நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காமிச்சதே கிடையாது. கணிதத்தில் குறிப்பாக இடைநிலைப்பள்ளி பாடத்தில் அல்ஜிப்ரா பகுதி மிகவும் முக்கியம் என்பதை உணர்ந்த இவர் 2000 அல்ஜிப்ரா கேள்விகளை கொண்ட தி புக் ஆஃப் அல்ஜிப்ரிக் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இப்புத்தகம் மலேசிய சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றது. இப்புத்தகத்தில் QR கோட் மூலம் இணைக்கப்பட்ட காணொளிகளின் வழி ஒவ்வொரு கேள்வியின் விளக்கங்களை நேரடியாக கற்றுக்கொள்ளலாம் என வணக்க மலேசியாவிடம் இவர் பகிர்ந்து கொண்டார். அல்ஜிப்ரிக் ஃபவுண்டேஷன் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு எப்படி அவங்க ஸ்கூல் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு கிண்டர்கார்டன் போகிறதுக்கு முன்னுக்கு 1 + 1 2
3+, 2 வந்து 5 எப்படி நம்ம வந்து சொல்லி கொடுத்து அவங்க அனுப்புகிறோமோ, எதுக்கு அனுப்புகிறோம்? அவங்களோட பேசிக் ஸ்கூல் போகிறப்ப அங்கே வந்து பெட்டராக அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு பேசிக் தெரியாமல் போயிடக்கூடாதுன்னு. இதே விஷயம் தான் Form 3, Form 4, Form 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுனா அவங்களோட Form 1, Form 2 பேசிக் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ இதுதான் வந்து அந்த algebraic, the foundation of mathematics. இப்போ இது தெரிலனா Form 3, Form 4, Form 5 அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியலையே. ஸோ அதிகமான டீச்சர்ஸ் வந்து நம்மள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது இந்த algebraic புக் வேணும் அப்படின்னு. இந்த புக்கில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஆன்சர் வந்து ஒர்க்கிங் ஸ்டெப் பார்த்தோன்னே வந்து போதும் அப்படின்னு. பட் நம்ம அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகம் இல்லை, எல்லா புக்குமே வந்துட்டு வெறும் ஒர்க்கிங் ஸ்டெப்போட தான் இருக்கும். பட் இதே வந்து யாராவது ஒரு ஆள் வந்துட்டு இந்த அத்தனை கேள்வி படித்து கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது நான் ஆசைப்பட்டது ஒரு காலத்தில். இந்த கேள்வி கஷ்டமாக இருக்க, இது யாராவது நம்மளுக்கு பார்க்க வந்து சொல்லி கொடுத்தா எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் தான் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் ஆசைப்பட்ட விஷயம் அது. ஸோ இந்த 2000 கேள்வியும் ஒவ்வொரு வீட்லேயும் நான் படித்து கொடுத்துட்ருப்பேன். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சாப்டர் தெரியலனாலும் சரி, அந்த கேள்வி தெரியலனாலும் சரி, அவங்க வீட்டில் நான் படித்து கொடுத்துட்ருப்பேன். ஸோ they just need to ஸ்கேன். அந்த QR கோட் வந்துட்டு அவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்கன்னா அது கூகுள் டிரைவில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து நாங்கள் வாட்ச் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கேள்வியும் அவங்க போக அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து சில இடங்களில் வந்துட்டு அந்த வீடியோஸில் வந்து மென்ஷன் பண்ணுவோம், இந்த வேல்யூ வந்து நம்ம ஏன் எடுக்கிறோம், இது எதுக்கு நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறோம், இதை ஏன் எடுக்கக்கூடாது, இது வந்து நம்ம எதுக்கு மென்ஷன் பண்ணுறோன்னா, இதெல்லாம் அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறப்ப அவங்க கேள்வி கேட்பாங்க, சார் இது ஏன் சார் நம்ம வந்துட்டு இந்த வேல்யூ வந்து நம்ம ரிப்ளேஸ் பண்ணக்கூடாது, இது இப்படியும் செய்யலாம் தானே சார், இப்படி சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்குன்னு தானே சார் அப்படி கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில விஷயங்கள் வந்து புரியணும். ஏன்னா சில விஷயங்களை வந்துட்டு அவங்க கால்குலேட்டரில் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஆன்சர் கிடச்சிரும், அவங்க எழுதிடுவாங்க அப்போ ஆன்சர் கிடச்சிருச்சுன்னு. ஆக்சுவலி வந்து அது முடியாது, ஏன்னா ஸ்கீமான ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அங்கே மென்ஷன் பண்ணுவோம், இந்த ஒர்க்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஃபேக்டரைஸ் பண்ணி காமிக்கணும், ஏன்னா இதுக்கு மார்க் இருக்குது, ஸ்கீமா ஃபாலோ பண்ணிங்கன்னா இதில் மார்க் இருக்குது. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஆன்சரை வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஒரு ஒர்க்கிங் ஸ்டெப்பில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அவங்க இந்த வீடியோஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு அது டீட்டெயிலாக ஒன்று புரியும். இப்புத்தகத்தை புத்தக கடைகளிலும் தனது சமூக வலைத்தளங்களிலும் வாங்கிக் கொள்ள முடியும். இப்புத்தகத்திற்கு கிடைத்த வரவேற்பை அடுத்து பல புதிய கணித புத்தகங்களை எழுதும் பணியிலும் தற்போது தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் உதயா. கற்றல் என்பது என் வாழ்வின் பரிசு, நான் என் மாணவர்களின் வெற்றிக்காக எப்போதும் உழைப்பேன் என்று உறுதியாக கூறுகிறார் உதயா. மாணவர்களின் கனவுகளை வெற்றியாக மாற்றும் தனது பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்க உதயாவுக்கு வணக்கம் மலேசியாவின் மனமார்ந்த வாழ்த்துகள்.